வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஃபின். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கு, ஒயிட் ஃப்ளார் 100 கிராம்ஸ், ஆரஞ்ச் ஜூஸ், பேக்கிங் சால்ட். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கு எடுத்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சுகரே தேவையில்லைங்க, ஏன்னா ஆரஞ்ச் ஜூஸ் நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ சுகர் நான் போடவே இல்லை. இப்போ எக்கை பீட் பண்ணிவிட்டு அதில் 100 கிராம்ஸ் ஒயிட் ஃப்ளார் எடுத்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச் ஜூஸ் பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஜீரோ சுகரில் செய்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுகர் இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஆரஞ்ச் ஜூஸ் பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால தான் நான் சுகர் அவாய்ட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இது வந்து லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சால்ட் போட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு நம்ம கப் கேக் செய்கிறதுக்கான மோல்டு அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரே எடுத்துகிட்டு அதில் கப் கேக்கோட பேப்பர்ஸ்லாம் வச்சு நம்ம இதுங்களாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றதை நான் ஒரு ஸ்பூன் வச்சு காமிக்கவும் செய்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம கப் கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் கப் கேக் அந்த பேப்பரை வச்சுக்கலாம். கப் கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் உள்ளுக்குள்ளார கீ விட்டு சுற்றி தடவிக்கிறேன். இந்த பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு ட்ராப் கீ விடுறேன். எல்லாத்தையும் ஊற்றி க்ளீன் பண்ணி அவனுக்குள்ளே வச்சிடலாம். அவன் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி உள்ளுக்குள்ளார விட்டு பாருங்கள். நான் பார்பிக்யூ ஸ்டிக் வச்சு விட்றேன். விட்டால் உள்ளே ஒட்டாமல் வருது பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.